Good evening, children. In 9th standard science, environmental science அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லெசன்ல லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது வாட்டர் சைக்கிள். வி ஹேட் பேசிக் ஐடியா அபவுட் தட் இல்லையா? ஸோ வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிளியரா ஃபுல்லும் புரிஞ்சதோ அதே போல நெக்ஸ்ட் ஒன்று நைட்ரஜன் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது நமக்கு என்விரான்மெண்டல்ல என்ன ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இல்லையா? ஸோ வாட்டர் அப்படிங்கிறதுமே நமக்கு வாட்டர்னுடைய சைக்கிள்ங்கிறது ரெயின் ஃபார்மேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். தட் சேம் கான்செப்ட் இப்போ நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் சுழற்சி அப்படிங்கிறதும் இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆர்கானிசம்க்கும் நமக்கு முக்கியமாக தேவையான ஒரு சைக்கிள் தான். இதுல இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு முக்கியமான ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இதுல நமக்கு நைட்ரஜன் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா அட்மாஸ்பியர்ல எத்தனை பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்கு, என்னென்ன ஸ்டேஜஸ்ல இந்த வாட்டர் சைக்கிள்ல என்ன ஸ்டேஜஸ் பார்த்தோமோ அதே போல நைட்ரஜன் சைக்கிள்லயுமே என்னென்ன சைக்கிள் இருக்கு, அது எப்படி அந்த தாவரங்களாகப்பட்டது நைட்ரஜனை நிலை நிறுத்தி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுல நமக்கு செடிகளை பொறுத்த வரைக்குமே அது என்னது போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எதன் மூலமாக நமக்கு செயல்படுகிறது? அந்த இலைகளில் செடிகளில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் இல்லையா? ஸோ இந்த பச்சையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பச்சையத்தினுடைய துணையோட தான் என்ன பண்ணுது, இந்த செடிகளாகப்பட்டது நமக்கு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் செய்யுது இல்லைங்களா? ஸோ பச்சையம். அதே போல நமக்கு டிஎன்ஏன்னு சொல்றோம் இல்லைங்களா? டிஎன்ஏங்கிறது மரபு சார்ந்த ஒரு தகவல்களை கடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் நமக்கு புரதத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நம்ம அட்மாஸ்பியர்ல எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இருக்கு? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் எடுத்துக்கலாம். வளிமண்டலத்துல நமக்கு எத்தனை பெர்சன்டேஜ் நைட்ரஜன் நமக்கு சோர்ஸா இருக்கு அப்படின்னு கேட்டா, எஸ், அட்மாஸ்பியர் கண்டைன்ஸ் நமக்கு எவ்வளவு 78%. ஸோ நம்மளுடைய வளியில எத்தனை சதவிகிதம் நைட்ரஜன் அப்படின்னு கேட்டா 78% நைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ நம்ம என்ன ஸ்டேட்ல இருக்கு இது அப்படின்னு கேட்டா, கேஷியஸ் ஸ்டேட்ல வாயு நிலையில இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவரங்களால என்ன பண்ண முடியாது, அப்படியே அக்யூமுலேட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அது என்ன ஆகாது, பிளான்ட்ஸோ அனிமல்ஸோ நைட்ரஜன் வாயு நிலையில இருக்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியாது, யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அனிமல்ஸ் and then plants cannot utilize the gaseous state of nitrogen so that they convert their own formation. So அவங்களுக்கு எப்படி இருந்தா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அதற்கு தகுந்த மாதிரி மாத்துறாங்க. ஸோ அந்த நைட்ரஜன் ஆகப்பட்டது அம்மோனியாவாகவோ அல்லது அமினோ அமிலங்களாகவோ அல்லது நைட்ரேட் உப்புக்கள், இந்த மாதிரியான 3 வகையில இருந்தா மட்டுமே என்ன பண்ண முடியும், இந்த தாவரங்களும் சரி அந்த விலங்குகளும் ரெண்டுமே அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க? ஸோ அமோனியா, அமினோ ஆசிட் ஆர் நைட்ரேட்ஸ், இந்த 3 கன்ஃபர்மேஷனா அவங்க அதை மாத்தி அவர்களுடைய தேவைக்கு எடுத்துக்கிறாங்க. அமோனியா, அமினோ ஆசிட் அண்ட் தென் நைட்ரேட்ஸ், இந்த 3 ஃபார்மேஷனாக மாற்றி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபார்மேஷன் தான் இந்த நைட்ரஜன் சைக்கிள்ல எவ்வாறு அந்த சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ்னா நைட்ரஜன் பிக்சேஷன். பிக்சேஷன்ங்கிறது நிலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஜனை எவ்வாறு நிலை நிறுத்துகிறது? ஸோ நைட்ரஜனை நம்ம கன்வர்ஷன் ஆஃப் அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை கன்வெர்ட் பண்றோம் இல்லைங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது நைட்ரஜன் பிக்சேஷன். பிக்சேஷன் அப்படிங்கிறது நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இதுல சப்ஹெட்டிங் போட்டு ஒவ்வொன்றுக்குமே இதுல இருக்கக்கூடிய கார்பன் சைக்கிள் அண்ட் தென்
நைட்ரஜன் சைக்கிள், வாட்டர் சைக்கிள், இதுல 3 சைக்கிள்ல ஏதாவது ஒரு சைக்கிள் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் வெல் அஸ் இந்த கான்செப்ட் ஆகப்பட்டது நமக்கு அடுத்த வகுப்புகளுக்கும் தொடர்ந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த சைக்கிள்ங்கிறது நமக்கு ஒரு ஜென்ரலா தெரிய வேண்டிய விஷயம். நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு சுழற்சிகள், அதனுடைய முக்கியத்துவமும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதும் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? எவ்வாறு நமக்கு தாவரங்கள் அதை மாற்றுகின்றன. நீர் சுழற்சிங்கிறது ரெயின் ஃபார்மேஷன் பேசிக் கான்செப்ட். அது நமக்கு கண்டிப்பா தெரியும் பொழுது நமக்கு இப்ப இல்ல, ஜென்ரலா நம்ம தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அது போலதான் நைட்ரஜன் சைக்கிள் அண்ட் தென் கார்பன் சைக்கிளும். சோ செயல்படாம இருக்கக்கூடிய வளிமண்டல நைட்ரஜன் எல்லாத்தையுமே இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் நமக்கு அவங்களுடைய தேவைக்காக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்லியிருக்கோம், நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னு சொல்றது. சோ ஃபிக்சேஷன் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் டு த ரியாக்டிவ் காம்பன்ஸ். ஸோ என்னவா மாத்துது, நமக்கு அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை நமக்கு அவர்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நைட்ரேட்டாகவோ அல்லது அமினோ ஆசிடாகவோ அல்லது அமோனியா, இந்த 3 ஃபார்மேஷனாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். கன்வர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு சேஞ்சஸ், அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லியிருக்கோம், நைட்ரஜன் பிக்சேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாற்றம் எல்லா பாக்டீரியா அல்லது நம்ம சயனோ பாக்டீரியான்னு சொல்லுவோம், நீலப்பச்சை பாசிகளால் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்றது. ப்ளூ கிரீன் ஆல்கே, ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்றது நம்ம என்ன சொல்றோம், நீலப்பச்சை பாசி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பாசியினால நமக்கு நடைபெறக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராசஸ். எதனுடைய துணையோட இந்த நைட்ரஜன் பிக்சேஷன் நடக்குதுன்னு கேட்டா, ப்ளூ கிரீன் ஆல்கே, நீலப்பச்சை பாசியினுடைய துணையோடு இந்த நிலைநிறுத்தம். எந்த செடியில ஆக்சுவலா இது நடக்குது அப்படின்னு கேட்டா, லெகுமினஸ் அப்படிங்கிற பிளான்ட். லெகுமினஸ் பிளான்ட் அப்படின்னு கேட்டா என்ன மாதிரியான பிளான்ட்ஸ்னா, பட்டாணி, பீன்ஸ், இதெல்லாம் நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய ஒரு நம்மளுடைய நார்மல் குக்கிங்காக யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான தாவரங்கள்ல தான் இந்த நைட்ரஜன் நிலைநிறுத்தம், நைட்ரஜன் பிக்சேஷன்ங்கிறது ரைசோபியம் பாக்டீரியாவோட சேர்ந்து நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பாக்டீரியா நமக்கு லெகுமினஸ் தாவரத்துல எந்த பிளேஸ்ல நடக்குது அப்படின்னு கேட்டா, அதனுடைய ரூட்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம். சோ அதுல ஒரு சின்ன 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 ஒரு பால் மாதிரி அதை சேமிச்சு வைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரூட் நாடுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேர் முடிச்சுகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ வேர் முடிச்சு அல்லது வேர் முண்டுன்னு சொன்னா ரூட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு பால் மாதிரி. இப்போ நீங்க கீழாநெல்லி பிளான்ட் பார்த்திருக்கீங்களா? சாதாரணமா நம்ம மஞ்சள் காமாலைக்காக எல்லா இடங்கள்லயுமே மூலிகை தாவரம் சொல்லலாம். அதனுடைய இலைகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன 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 முடிச்சுகள் இருக்கும். ரூட்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி முடிச்சிருக்கும். அதுதான் முக்கியமான ஒரு அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு மூலிகை. அந்த வேரை தான் என்ன பண்ணுவாங்க, அரைச்சு அதையும் அதை ஒரு மூலிகையா குடிப்பாங்க. ஜாண்டிஸ்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படிங்கிறது தான் அந்த கீழாநெல்லி பிளான்ட். அதனுடைய ரூட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சு நமக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ரொம்ப ஹெவியா இருக்கிறவங்க நிறைய அதை அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா கியூர் ஆகும். நமக்கு டேப்லெட் வடிவத்துல தயாரிக்கிறதுமே அந்த கீழாநெல்லி பிளான்ட்ல இருந்து தான் மாத்திரை வடிவத்துல அந்த தாவரங்கள்ல இருந்து நம்ம அதை கரெக்டா ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் ஜாண்டஸ் அப்படின்னு சொன்னா அந்த பிளான்ட். அந்த பிளான்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன முடிச்சுகள்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன், பிகாஸ் விசிபிளா எல்லா இடத்துலயும் அந்த தாவரம் இருக்கும். ஏன்னா பட்டாணியோ அல்லது நம்ம சாதாரணமா இருக்கக்கூடிய பீன்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா பார்க்க முடியாது இல்லையா? அப்போ இந்த வேர் முடிச்சுகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறத நம்மளால இதுல தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா நைட்ரஜன் பிக்சேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் எப்படி இருக்கு, நமக்கு அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த நமக்கு யூஸ் பண்ணாம இருக்கக்கூடிய நைட்ரஜனை அவங்களுடைய தேவைக்காக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதுக்கு கன்வர்ஷனுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்கன்னு கேட்டா ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படிங்கிற பச்சை நீல நிற
பாசி, நீல பச்சை பாசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. எந்த தாவரம் அப்படின்னு கேட்டா பீஸ். பட்டாணி தாவரத்தில் நமக்கு வேர்களில் சிறு சிறு முடிச்சுகளாக நைட்ரஜன் ஆகப்பட்டது சேமித்து வைக்கப்படுகிறது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் சைக்கிள் ப்ராசஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஜன் அசிமுலேஷன். அசிமுலேஷன் அப்படின்னு சொன்னா எவ்வாறு அதை எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறது தான். நம்ம கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றோம். கன்வெர்ட் பண்ண விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்? அப்சர்வ் பண்ணணும். அதை நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். அதுதான் நைட்ரஜன் அசிமுலேஷன் அப்படின்னு சொல்றது. உட்கிரகித்தல் இரண்டாவது நமக்கு நிலை. நைட்ரஜன் சைக்கிள்ல பார்த்தோம்னா உட்கிரகித்தல் அப்படிங்கிறது தாவரங்கள் நைட்ரஜனை நைட்ரேட் அயான்ஸா எடுத்து அதுல இருக்கக்கூடிய புரதம், நியூக்ளிக் ஆசிட், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது? யூஸ் பண்ணிக்குது. அப்ப தாவரமும் அதுல இருக்கக்கூடிய புரதம், விலங்கு தாவரத்துல இருக்கக்கூடிய புரதம் அல்லது புரதத்துல இருக்கக்கூடிய விலங்குகள்ல இருக்கக்கூடிய புரதம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது? அதனுடைய உணவிலிருந்து எவ்வாறு எடுத்துக்குது அப்படின்னு சொன்னா புரதங்களை உற்பத்தி செய்வதற்காக நம்ம பயன்படக்கூடியது. ஸோ பிளான்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு கேட்டா நைட்ரேட் அயான்ஸ். ஸோ பிளான்ஸ் ஆர் அப்சார்ப் nitrate ions and use them for the making of organic matter like proteins and then nucleic acid. அந்த நைட்ரேட் அயனிகளாக உறிஞ்சி கரிம பொருளான புரதமாகவும் நியூக்ளிக் அமிலமாகவும் உருவாக்குவதற்கு பயன்படுகிறது. ஸோ நைட்ரஜன் அயான்ஸ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்சர்வ் பண்ணி என்னவா சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு கேட்டா புரோட்டீன் and then amino acid. அமினோ ஆசிட் அப்படிங்கிறத விட நியூக்ளிக் ஆசிட் சொல்லலாம். ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிடாக என்ன பண்றாங்க? கன்வெர்ட் பண்றாங்க. ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் கன்வெர்ட் த பிளான்ட் proteins into animal protein. Carnivorous animals synthesize the proteins from their food. So two kinds of animals நமக்கு தெரியும் இல்லைங்களா? விலங்கு மட்டுமே உண்ணக்கூடிய நமக்கு விலங்குகள் இருக்காங்க. அதே போல தாவர உண்ணிகள் நமக்கு ஆடு, மாடு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இலை, தழை, முயல் இவங்கெல்லாம் என்னது? வெறும் தாவரத்தை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க. அவங்களதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஹெர்பிவோரஸ். ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தாவரத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது அடுத்த ஒரு கைண்ட் ஆஃப் அனிமல்னா கார்னிவோரஸ். கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்றவங்க இவங்க பிளான்ஸ் மட்டுமே எடுக்கக்கூடியவங்க, தாவரங்களை மட்டும் எடுக்கக்கூடியவங்க. கார்னிவோரஸ் அனிமல்ஸ் அப்படிங்கிறவங்க விலங்குகளை நமக்கு அடுத்த ஒரு விலங்குகளை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க. அப்ப தாவரங்களை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விலங்குகளாகப்பட்டது புரதத்தை என்ன பண்ணுது? விலங்கு புரதங்களாக அதுவே கன்வெர்ட் பண்ணிக்குது. பிளான்ட் புரோட்டீன் டு அனிமல் புரோட்டீன். ஸோ இந்த ஹெர்பிவோரஸ் என்ன பண்ணுது? பிளான்ட் புரோட்டீனை நமக்கு அனிமல் புரோட்டீனா கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ பிளான்ட் புரோட்டீன் இஸ் கன்வெர்டட் இன்டு அனிமல் புரோட்டீன்ஸ் இன் ஹெர்பிவோர்ஸ் அனிமல்ஸ். அண்ட் கார்னிவோர்ஸ் அப்படிங்கிறது அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவையே என்ன பண்றாங்க? அந்த இடத்துல நமக்கு அதையே புரோட்டீனா சிந்தசைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸும் பிளான்ஸுக்குமே நைட்ரஜன்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை அமோனியா, அமினோ ஆசிட், நைட்ரேட்டா கன்வெர்ட் பண்றாங்க. கன்வெர்ட் பண்ணதை அப்சர்வ் பண்ணணும். நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா வாயில போட்டதுமே எனர்ஜி கிடைச்சிடுமா? இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? நம்ம டீத்தை யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்றோம். அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய டைஜஷன் ப்ராசஸ்ல இனிஷியல் ஸ்டேஜ். அண்ட் தென் ஃபுட் பைப் மூலமாக உள்ள இருக்கக்கூடிய ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு ஒரு பிளேஸுக்கா மாறிட்டே போகும். அங்க இருக்கக்கூடிய என்சைம்ஸ் அதை கிரைண்ட் பண்ணி ப்ராப்பர் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. ஒரு ஹோல் டே நம்மள சாப்பிடலான்னு சொன்னா மார்னிங் ஏர்லி அடுத்த நாள் சாப்பிடுறோம். அப்ப சாப்பிட்ட உடனே எனர்ஜி கிடைச்சிடுமா? இல்ல, நமக்கு டைஜஷன் ஆகி அதுக்கப்புறமா தான் நம்மளால பிரிஸ்க் ஆக முடியும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதை அசிமுலேட் பண்றோம் இல்லையா?
அந்த ப்ராசஸ் எப்படி மாத்திக்கிறாங்க, இதுல கார்னிவோஸ் அண்ட் தென் ஹெர்பிவோஸ் அனிமல்ஸ் எப்படி அதை அசிமுலேட் பண்றாங்கிறது தான் நைட்ரஜன் அசிமுலேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அமோனிஃபிகேஷன். அமோனியாவாக எவ்வாறு மாற்றமடைகிறது? அடுத்த ப்ராசஸ் அமோனிஃபிகேஷன், அமோனியாவாதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ இந்த ப்ராசஸ்ல டீகம்போசிஷன் ஆகக்கூடிய இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் வேஸ்ட் எல்லாத்தையுமே நமக்கு என்ன ஆகுது, நைட்ரஜனுடைய கழிவு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா அண்ட் தென் ஃபங்கஸ், பூஞ்சை, இது எல்லாம் எப்படி நமக்கு சிதைவுற்று அமோனியா அப்படிங்கிறது அமோனியாவாதல் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் அமோனிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னா process of decomposition of nitrogenous waste by the putrefying bacteria and fungi. ஸோ இந்த ரெண்டாலையும் நமக்கு அமோனியா காம்பவுண்ட்ஸா மாறுது இல்லையா. ஸோ தட் அமோனியா காம்பவுண்ட் இஸ் கால்ட் அஸ் அமோனிஃபிகேஷன். அனிமல் புரோட்டீன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகுது, இந்த எக்ஸ்கிரேட்டரியா இருக்கக்கூடிய யூரியா, யூரிக் ஆசிட் அமோனியாவா இருக்கு. நமக்கு எல்லா விலங்குகள்லையுமே விலங்குகளினுடைய புரதம்ங்கிறது யூரியா, யூரிக் ஆசிட். ஸோ அவங்களுடைய எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்ல இருக்கக்கூடியது கழிவு பொருள்கள்ல நமக்கு யூரியா, யூரிக் ஆசிட், இது அமோனியா வடிவில் தான் அதனுடைய கழிவுகள் அப்படிங்கிறதே நமக்கு வெளியேறுகிறது இல்லைங்களா. ஸோ அந்த கழிவுகள் கெட்டழியக்கூடிய பாக்டீரியா, பூஞ்சை எல்லாமே விலங்குகளுடைய புரதங்கள் மற்றும் இறந்து போன விலங்கு, தாவரங்கள் இதை எல்லாத்தையுமே என்ன பண்றோம், மட்கச் செய்து அமோனியா சேர்மங்களாக மாற்றக்கூடிய ப்ராசஸ் தான் அமோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பியூட்ரிஃபையிங் பாக்டீரியா என்ன பண்ணுது, அந்த அனிமல் புரோட்டீன் அதை எல்லாத்தையுமே டீகம்போஸ் பண்ணி அமோனியா காம்பவுண்டா மாத்துது. ஃபர்ஸ்ட் ஒன் இதுல இருக்கக்கூடிய விலங்குகளினுடைய கழிவுகள்லயே நமக்கு என்ன இருக்கு, யூரியா, யூரிக் ஆசிட், இது எல்லாமே நமக்கு அமோனியா கண்டென்ட் தான், அமோனியா சேர்ந்த ஒரு என்ன சொல்லலாம், இந்த கழிவுகள்லயே அடங்கி இருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் என்ன ஆகுது, அமோனியா கழிவுகளை வெளியேற்றுறாங்க. அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியா, பூஞ்சை எல்லாமே அந்த விலங்குகளுடைய புரதம், இறந்து போன விலங்கு, தாவரம் எல்லாத்தையுமே மட்கச் செய்து அமோனியாவாக மாற்றக்கூடியதுதான் அமோனிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் நமக்கு தேர்ட் ஸ்டேஜா பார்க்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரேட் ஆதல், நைட்ரிஃபிகேஷன். ஸோ இந்த சைக்கிளே என்னது, நம்ம வந்து பார்க்கறது நைட்ரஜன் சைக்கிள். அப்ப நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா நைட்ரிஃபிகேஷன். நைட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நைட்ரேட் ஆதல் சொல்லலாம். அமோனியம் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ்ல ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு சால்யபிள் நைட்ரேட்டா நமக்கு மாறிடும். அப்ப அமோனியமாதல் இருக்கக்கூடிய அந்த அமோனியா சேர்மங்கள் எல்லாம் நமக்கு என்ன ஆகும், கரையக்கூடிய நைட்ரேட் உப்புக்களாக மாறும். அதுல இருக்கக்கூடிய அமோனியா காம்பவுண்ட்ஸ் என்ன காம்பவுண்டா நமக்கு மாறுதுன்னு கேட்டா, சால்யபிளா இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸா சேஞ்ச் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் நைட்ரிஃபிகேஷன். ஸோ இந்த உப்புக்களாக நைட்ரேட் சால்ட்டா கன்வெர்ட் ஆகுது. அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ்ல நமக்கு உருவான எல்லா அமோனியம் காம்பவுண்ட்ஸுமே, அமோனியா காம்பவுண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நைட்ரேட்டா சேஞ்ச் ஆனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நமக்கு பிளான்ட்ஸோ அனிமல்ஸோ அதை அசிமுலேட் பண்ண முடியும் இல்லையா. சோ இந்த ப்ராசஸ் தான் நைட்ரேட் ஆதல். இதற்கு எது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு கேட்டா, நமக்கு பாக்டீரியங்கள் வந்துட்டு ஃபுல்லுமே இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நைட்ரேஷன், நமக்கு நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது பாக்டீரியா இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த நைட்ரிஃபிகேஷன் ஆர் கால்ட் த நைட்ரிஃபையிங் பாக்டீரியா. அந்த பாக்டீரியாக்கு என்ன பேருன்னா நைட்ரேட் ஆகும் பாக்டீரியங்கள் அப்படின்னு சொல்றோம். நைட்ரிஃபிகேஷனுக்கு உதவக்கூடிய பாக்டீரியாவை நம்ம என்ன சொல்றோம், நைட்ரேட் ஆகும் பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா நம்ம நைட்ரஜன் சைக்கிள் அப்படிங்கிறத 4 டிவிஷனா நம்ம பிரிக்கலாம். நைட்ரஜன் சுழற்சிங்கிறது நிலைநிறுத்தம், உட்கிரகித்தல், அமோனியாவாதல், நைட்ரேட் ஆதல். இந்த 4 டிவிஷனா நம்ம இந்த நைட்ரஜன் சைக்கிள என்ன பண்ணலாம், நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். அதுல வர இம்பார்ட்டன்டான கான்செப்ட், ஃபர்ஸ்ட் வாட் இஸ் நைட்ரஜன் சைக்கிள்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் தட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் ஆல் த nitrogen is very essential for all the plants and
அனிமல்ஸ். ஸோ அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன்ங்கிறது 78%. ஸோ இதுல கேஷியஸ்ல இருக்கக்கூடிய வாயு நிலையில இருக்கக்கூடிய நைட்ரஜனை டைரக்டா பிளான்ட்டோ அனிமலோ எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால எப்படி கன்வெர்ட் பண்றாங்க? அமிலம் அல்லது அம்மோனியா அல்லது நைட்ரேட், இந்த 3 விஷயமா என்ன மாத்தி அவங்க சேஞ்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? நிலைநிறுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். நைட்ரஜன் பிக்சேஷன் அப்படிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை தனக்கு தகுந்த மாதிரி மாத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் நைட்ரஜன் பிக்சேஷன். இது யார் உங்களுக்கு மெயினா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீலப்பச்சை பாசி, ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படிங்கிறவங்க ஹெல்ப் பண்றாங்க. எந்த பிளான்ஸ்ல இது மெயினா நிறைய இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா லெகுமினஸ் பிளான்ஸ் லைக் பீஸ் அண்ட் பீன்ஸ். ஸோ இவங்க தான் நமக்கு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பா இருந்து நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியாவா, தட் இஸ் ரைசோபியமா இருக்கு. ரைசோபியம் அப்படிங்கிறது ரூட் நாடுல்ஸா, வேர் முடிச்சுகள்ல அந்த இடத்துல சேமித்து வைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசிமிலேஷன். எவ்வாறு உட்கிரகிக்கிறதுனா தாவரம் நைட்ரஜன் எல்லாமே அயான்ஸா மாத்தி அண்ட் தென் புரோட்டீனாவும் நியூக்ளிக் ஆசிடாகவும் அது தனக்கு தகுந்த மாதிரி மாத்தி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹெர்பிவோர்ஸ் அண்ட் கார்னிவோர்ஸ் எப்படி அதை சேஞ்ச் பண்ணி கன்வெர்ட் பண்ணி மாத்திக்கிறாங்கிற கான்செப்ட். ஸோ எது எது இம்பார்ட்டன்டான பாயிண்டோ நீங்க பாயிண்ட் வைஸ் பேராகிராஃப் வைஸா எழுதாம 4 ஹெட்டிங்கை எழுதி கரெக்டா என்ன பண்ணலாம், நம்ம அதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் என்ன நம்ம ப்ரொடியூஸ் பண்ணா போறோம். நெக்ஸ்ட் அமோனிஃபிகேஷன்ங்கிறது நைட்ரஜன் கழிவு பொருள்களாக விலங்குகள்ல இருந்து வரக்கூடியதை மாற்றக்கூடிய அந்த அமோனியா சேர்மங்களாக மாற்றுறது தான் என்ன சொல்லியிருக்கோம்? அமோனியா வாதல் சொல்லியிருக்கோம். சரிங்களா? நைட்ரஜன் கழிவுப் பொருள்களை கெட்டழிக்கும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை அமோனியா சேர்மமாக மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் அமோனிஃபிகேஷன். நைட்ரிஃபிகேஷன்னா அமோனியா காம்பவுண்ட நைட்ரேட் சால்ட்டாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்கன்னு கேட்டா பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியாவுடைய நேம் என்ன? நமக்கு நைட்ரிஃபையிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரேட் ஆகும் பாக்டீரியா. அந்த பாக்டீரியங்கள் அமோனியா காம்பவுண்ட நைட்ரேட் சால்ட்டா நமக்கு கன்வெர்ட் பண்றாங்க. ஓகே, சோ இந்த சைக்கிள் அப்படிங்கிறது எப்படி நமக்கு இந்த ப்ராசஸ் பிக்சர் ஓரியன்டேஷனா நம்ம எப்படி இதை பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் ஒன் திங். நைட்ரஜன் சைக்கிள்ங்கிறது இந்த ப்ராசஸ் இல்லையா? சோ இதுல எப்படி நமக்கு கன்வெர்ட் ஆகுது? சோ இந்த கன்வர்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? நைட்ரஜன் சைக்கிள் நம்ம இப்ப படிச்ச அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்மளால தெளிவா யார் யாரு ப்ரொடியூசர், யார் யாரு கன்சியூமர் அப்படிங்கிறத தெளிவா நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கிறோம். இதுல பிரைமரி கன்சியூமர் அண்ட் தென் செகண்டரி கன்சியூமர் அப்படின்லாம் இருக்காங்க. ஸோ முயல் இருக்கு, நரி இருக்கு, சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கு, தாவரம் இருக்கு, நமக்கு புழு பூச்சி அதெல்லாம் இருக்கு, செடிகள் இருக்கு, அட்மாஸ்பியர் இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் என்ன கொடுத்துருக்காங்க? பிரைமரி ப்ரொடியூசர் சாயில் பாக்டீரியா அந்த நைட்ரஜன் பிக்சேஷன் பிக்சிங் பாக்டீரியா, நைட்ரஜன் கேஸ் இந்த அட்மாஸ்பியர், நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகக்கூடிய டீடைல் செகண்டரி டீகம்போசர், அண்ட் தென் யூசபிள் நைட்ரஜன் பிரைமரி கன்சியூமர். இந்த நமக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ப்ராப்பரா என்ன பண்ணணும், நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், பிரைமரி கன்சியூமர். ஹூ இஸ் த பிரைமரி கன்சியூமர்? கன்சியூமர் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கிறவங்க. ஸோ முயல் அப்படிங்கிறவங்க நமக்கு வந்து பிரைமரி கன்சியூமர். அண்ட் தென் செகண்ட், அதை விட அடுத்த ஒரு விலங்கு அப்படிங்கறது நமக்கு என்ன சொல்லலாம்? ஹாக்ஸ் ஃபேமிலி சொல்லலாம். ஸோ அவங்க செகண்டரி கன்சியூமர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் டீகம்போசிஷன் ஆஃப் நமக்கு வந்துட்டு நைட்ரஜன் ரிட்டர்ன் சாயிலுக்கு நமக்கு வரக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த இது. ஸோ இந்த அனிமல்ஸால என்ன ஆகுது? நமக்கு decomposers to eat the detritus and then return nitrogen to the soil. அதுல இருக்கவங்க எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க? எடுத்துக்கிறாங்க. and then next one primary and secondary and then நைட்ரஜன் அப்படிங்கிறது எந்த இடத்துல நமக்கு சாயில்ல இருக்கு? ஸோ யூசபிள்
நைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு எந்த பிளேஸ்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு பிளேஸுமே நம்ம என்ன பண்றோம், கரெக்டா அதுல எந்தெந்த பிளேஸ்ல என்ன நமக்கு நைட்ரஜன்ங்கிறது எந்த இடத்துல இருக்கு. ஸோ திஸ் இஸ் சாயில். ஸோ usable nitrogen. And then producer, who is the primary producer? நமக்கு வேர் முடிச்சுகள்ல சேர்த்து வைக்க கூடியவங்களே தாவரங்கள் தான் இல்லையா. அப்ப நம்ம ப்ரொடியூசர் யார் அப்படிங்கிறத நம்ம இதுல பாத்துக்கலாம். சோ நைட்ரஜன் அப்படிங்கிறது எங்க இருக்கு ஆக்சுவலா, அட்மாஸ்பியர்ல இருக்கு. சோ திஸ் இஸ் அட்மாஸ்பியர். சோ நைட்ரஜன் கேஸ் இன் அட்மாஸ்பியர். சோ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயு. சோ என்ன பாக்குறோம், இத நம்ம ஆக்சுவலா என்ன படிக்கிறோம் இப்ப, சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவரங்களாகப்பட்டது என்ன பண்ணுது, நமக்கு கன்வர்ஷன், அந்த சைக்கிள்ங்கிறது தனக்கு தேவையான நைட்ரஜனாக அமோனியா, அமோனியா ஆசிடா மாத்தி ஒவ்வொன்றும் அதற்கு தகுந்த மாதிரி யார் யாரெல்லாம் எப்படி அதை எடுத்துக்கிறாங்க, எப்படி கன்வெர்ட் பண்றாங்க. இப்ப விலங்குகளுக்கும் சரி தாவரங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே என்ன வேணும், நமக்கு நைட்ரஜன் அப்படிங்கிறது முக்கியமா தேவை இல்லைங்களா. சோ அதனால அது தகுந்த மாதிரி நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா எந்த இடத்துல, நமக்கு ரூட் நாடுல்ஸ், அப்ப அதனுடைய வேர் முடிச்சுகள்ல அப்படிங்கறத தான் நம்ம படிச்சோம் இல்லையா. And then soil bacteria return to the nitrogen in the atmosphere. So இந்த ப்ராசஸ்ல நமக்கு எந்தெந்த இடத்துல மண்ணுல நமக்கு வந்துட்டு அந்த நைட்ரஜன் ஆகப்பட்டது சேமித்து வைக்கப்படுகிறது, செடிகள்ல நமக்கு அந்த வேர் முடிச்சுகள்ல நைட்ரஜன் இருக்கு, அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை கன்வெர்ட் பண்றாங்க. ஹூ இஸ் த பிரைமரி ப்ரொடியூசர், ஹூ இஸ் த செகண்டரி பிரைமரி கன்சியூமர், அந்த செகண்டரி கன்சியூமர் யார் நமக்கு வந்து டீகம்போசரா மாத்துது இல்லைங்களா. சோ இந்த கான்செப்ட் தான் இப்ப நம்ம படிச்ச அந்த நைட்ரஜன் சைக்கிள்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகே, இஸ் திஸ் அண்டர்ஸ்டாண்ட்மா, புரிஞ்சிருக்கா? கண்டிப்பா இந்த சைக்கிள் நம்ம படிச்ச இந்த கான்செப்ட் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்ட புக்ல இருக்கக்கூடிய அதே தியரிட்டிக்கல் மேட்டரை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்ப விஷுவலா இந்த ஆக்டிவிட்டி மூலமா தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நமக்கு பிரைமரி கன்சியூமர் அப்படிங்கிறவங்க இவங்க தான், செகண்டரி கன்சியூமர்னா இந்த ஃபேமிலி, அண்ட் தென் டீகம்போசர் ஈட் டிட்ரைட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் நைட்ரஜன் இந்த சாயில்னா இவங்க செய்யக்கூடிய செயல். நமக்கு நைட்ரஜன் அப்படிங்கிறது என்னது, மண்ணுலையும் இருக்கு வளிமண்டலத்திலையும் இருக்கு இல்லையா. அண்ட் தென் நைட்ரஜன் கேஸ் இன் அட்மாஸ்பியர், பிரைமரி ப்ரொடியூசர் ஆஃப் நைட்ரஜன் இஸ் ட்ரீஸ், பிளான்ட்ஸ் ஒன்லி. பிக்சிங் பாக்டீரியாங்கிறது எங்க இருக்கு, நமக்கு யூசபிள் ஃபார்மா அமோனியா ஃபார்மேஷனா இருக்கு. சாயில் பாக்டீரியா ரிட்டர்ன் டு த நைட்ரஜன் இந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இந்த பிளேசஸ். ஓகே, சோ திஸ் இஸ் த ரைட் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் நைட்ரஜன் சைக்கிள். சோ நைட்ரஜன் சுழற்சி என்பது இந்த ஒரு நம்ம சின்ன ஆக்டிவிட்டி மூலமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், தெளிவா நமக்கு புரிஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருக்கா? பிகாஸ் இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்ம ஃபியூச்சர் எல்லா கிளாஸஸ்லயுமே என்ன பண்ண முடியும், இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு குவிஸ். நம்ம தெரிஞ்ச அதே கான்செப்ட் தான், அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் நம்ம என்னெல்லாம் இதுல இப்ப பார்த்தோமோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இப்ப பாக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் which bacteria convert the nitrogen to the nitrates. சோ என்னது, எந்த பாக்டீரியா எந்த இடத்துல நமக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டீநைட்ரிஃபைங் பாக்டீரியா, நைட்ரிஃபைங் பாக்டீரியா, நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா. சோ எந்த பாக்டீரியா நமக்கு பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரிஃபையிங் பாக்டீரியா அப்படிங்கிறது தான் நமக்கு நைட்ரஜனை என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணி நைட்ரேட்டா மாற்றுகிறது. Plant provides food or glucose for the bacteria for respiration. Is it true or false? பிளான்ட்டுக்கு நமக்கு என்னது, ஃபுட் ஃபார் த பாக்டீரியா ஃபார் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ரைட் கான்செப்ட். பிகாஸ் நைட்ரஜன்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு முக்கியமான ஒண்ணு. பிளான்ட்ஸ் நீட்ஸ், ஏன் நமக்கு தாவரங்களுக்கு நைட்ரேட் என்பது தேவையாகிறது, எதுக்காக, growth make and proteins, growth and respiration, only for respiration சொன்னா வளர்ச்சிக்கும் நமக்கு தேவை சரிங்களா. சோ growth and make proteins அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான ஆன்சர். ரெஸ்பிரேஷனுக்காக நைட்ரேட் அப்படிங்கிறது முக்கியமானது இல்ல. அண்ட் தென் லைட்னிங் பிரேக்கப் நைட்ரஜன் அண்ட் தென் ஆக்சிஜன் ஃபார்மிங். சோ இதுல நமக்கு நைட்ரஜன் அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரியான இது N2 அல்லது ஆக்சிஜன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது நைட்ரஜன்
ஆக்சைடு ஆகவா நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகவா கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுகிறதுனா N2+O2 என்னவா மாறும்? நைட்ரஜன் டை ஆக்சைடாக மாற்றுமா? இல்ல, நைட்ரஜன் ஆக்சைடு அப்படிங்கிறதா. ஏன்னா உங்களுக்கு டை ஆக்சைடுக்கும் ஆக்சைடுக்கும் வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக தான் நைட்ரஜன் ஆக்சைடாக மாற்றும் அந்த ப்ராசஸ்ல. அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் தேர் ஓன் புரோட்டீன் அப்படிங்கிறது. சாரி, விச் பாக்டீரியா கன்வெர்ட் த நைட்ரேட்ஸ் டு த நைட்ரஜன் கேஸ் அப்படின்னு சொன்னா டீநைட்ரிஃபையிங் ப்ராசஸ். ஸோ டீநைட்ரிஃபையிங் அப்படிங்கிறது தான் இதுல. நைட்ரிஃபையிங்ல டீநைட்ரிஃபையிங். அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் தர் ஓன் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரைட் ஆர் ராங் அப்படின்னு சொன்னா எஸ். பிகாஸ் அவங்க அவங்களுடைய புரோட்டீனை என்ன பண்றாங்க? கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்றாங்களா? இல்ல. அனிமல்ஸ் என்ன பண்றாங்க? எடுத்துக்கிறாங்க. ஓகே, சோ அனிமல்ஸ்ங்கிறதும் வெளியில இருந்து அசிமுலேட் பண்ணக்கூடியது. விச் ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் when both organism and then benefit. So எந்த நமக்கு வந்துட்டு relationship? Commensalism, mutualism and then parasitism. Mutualism is the right relationship for the organism இரண்டுக்குமே. which type of bacteria live in root nodules அப்படின்னு சொன்னா என்ன பாக்டீரியா நம்ம படிச்சோம்? நைட்ரஜன் பிக்சிங்கா, டீகம்போசரா, நைட்ரிஃபையிங்கா அப்படின்னு கேட்டா நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா அப்படிங்கிறது தான் நமக்கு வேர் முடிச்சுகள்ல என்னவா இருக்கு, நமக்கு அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நமக்கு மாற்றுது. பாஸ்பேட்ஸ் ஆர் நீடட் ஃபார் ரூட் அண்ட் ஷூட் சிஸ்டம். பாஸ்பேட்டுங்கிறது செடியினுடைய வேர் பகுதிக்கும் வேணும், தாவர பகுதிக்கும் வேணும், ரெண்டுக்குமே அது முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, சோ இப்போ இதுல இருக்கக்கூடிய ஆன்சரை ஒன்ஸ் அகைன் நான் ஷோ பண்றேன். சாரி, இது ஃபர்ஸ்ட்ல இருந்து இனிஷியலா திருப்பி உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸ்டார்ட் அகைன். ஃபர்ஸ்ட் இது என்ன பார்த்தோம் நம்ம? டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா, நைட்ரிஃபையிங் பாக்டீரியானா நைட்ரிஃபையிங் பாக்டீரியா அப்படிங்கிறது தான். சோ அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பிளான்ட் ப்ரொவைட்ஸ் த ஃபுட் குளுக்கோஸ் அப்படிங்கிறது நமக்கு எஸ், த ஆன்சர் இஸ் ரைட். அண்ட் தென் எதற்காக நமக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னா growth and make proteins ரெண்டுக்குமே நமக்கு இது நமக்கு ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் எந்த ஆக்சைடா நமக்கு மாறுது அப்படின்னு கேட்டா நைட்ரஜன் ஆக்சைடா நமக்கு மாறுது. அண்ட் தென் எதுவா நமக்கு கன்வெர்ட் ஆகுது? நைட்ரிஃபையிங்கா அல்லது டீநைட்ரிஃபையிங்கான்னு கேட்டா டீநைட்ரிஃபையிங்கிறது தான் இதுக்கு ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் தர் ஓன் புரோட்டீன் அப்படின்னு கேட்டா அனிமல்ஸ் என்ன பண்ணுது? கண்டிப்பா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல. ஸோ தட் இஸ் ஃபால்ஸ் ஆன்சர். ஏன்னா பிளான்ஸ் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு வந்துட்டு ஃபுல்லுமே பண்றாங்க. ஸோ இந்த இதுக்கு மியூட்டாலிசம் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இது? விச் டைப் ஆஃப் பாக்டீரியா அண்ட் ரூட் நாடுல்ஸ் அப்படின்னு கேட்டா நைட்ரஜன் பிக்சிங் அப்படிங்கிறது தான் ரூட் நாடுல்ஸ்ல இருக்கக்கூடியது. பாஸ்பேட் நமக்கு எதற்காக தேவைப்படுகிறதுங்கிறது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். யாருக்கு? நமக்கு ஷூட்டுக்கும் வேணும், ரூட்டுக்கும் வேணும், ரெண்டு பேருக்குமே தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் பாஸ்பேட்ஸ். ஓகே, சோ பாருங்க, நைட்ரஜன் நைட்ரேட்டா மாத்துறது நைட்ரிஃபைங் பாக்டீரியா. பிளான்ட் ப்ரொவைஸ் குளுக்கோஸ்னா அது ரைட் ஆன்சர். எஸ், ரெஸ்பிரேஷன் நமக்கு தேவை. எதுக்காக நைட்ரேட் தேவைன்னா அதனுடைய வளர்ச்சிக்காக, சரிங்களா? அந்த growth அண்ட் மேக் ப்ரோட்டீன்ஸ் தயாரிப்பதற்கும். லைட்னிங் பிரேக்கப்ஸ் நைட்ரஜன் ஆக்சைட்னா எதுவா மாறுது? நைட்ரஜன் ஆக்சைடா மாறுது. விச் பாக்டீரியா கன்வெர்ட் த நைட்ரேஜ்னா டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா. அனிமல்ஸ் வந்து புரோட்டீன் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இல்ல. இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எதுக்கு? போத் ஆர்கானிசம் பெர்விட்னா மியூட்டாலிசம்ங்கிறது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. விச் டைப் ஆஃப் பாக்டீரியா லெவன் ரூட் நாடுல்ஸ்னா நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாஸ்பேட்ஸ்ங்கிறது ரெண்டு பகுதிகளுக்கும் செடிகளுக்கு தேவையான ஒரு விஷயம். ஓகே, ஸோ நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு நம்ம படிச்ச அந்த கான்செப்டுக்கு ரிலேட்டடா இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் நம்ம பார்த்திருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியுமே நம்ம பார்த்த இந்த கான்செப்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஓகே, ஐ திங்க் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இஸ் தேர் எனி டவுட் இன் திஸ் டாபிக்? டவுட் இருந்தா இதுல கேளுங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த சைக்கிள் அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சைக்கிள், தட் இஸ்
நைட்ரஜன் சுழற்சி அப்படிங்கிற மாதிரி கார்பன் என்பதும் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இதுல நைட்ரிபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஜன். நமக்கு வந்து அடுத்த ஒரு டீநைட்ரிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், தட் இஸ் லிவிங் சாயில் பாக்டீரியா அப்படிங்கிறது நமக்கு சூடோமோனாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ நைட்ரேட் வெளியேற்றம் அப்படிங்கிறதுல அந்த ஒரு ப்ராசஸ் அதுல மிஸ் ஆயிருக்கு. நைட்ரேட் அத சுழற்சியில நைட்ரஜன் அயான்ஸ் மண்ணுல இருந்து இருக்கக்கூடிய அந்த வாயு நிலைக்கு மாறி வளிமண்டலத்துல போகும்போது நைட்ரேட் அப்படிங்கிறது அது வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ மண்ணுல இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியா, அந்த சூடோமோனாஸ், சின்ன சின்ன உயிரினங்களால இந்த நைட்ரேட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஓகே, இதனால நமக்கு என்ன ஹியூமன் இம்பாக்ட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் சைக்கிள், நம்மளுடைய மனிதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த நைட்ரஜன் சுழற்சியில நமக்கு ஹியூமன் இம்பாக்ட்ஸ் அதில் நடக்கக்கூடியதுன்னா, நமக்கு நைட்ரஜன் அப்படிங்கிறது என்னது, புதை வடிவில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம், டீசல் இதெல்லாம் எரிக்கிறது மூலமாக நைட்ரஜன் போன்ற உரங்களை நம்ம பயன்படுத்துறது மூலமாகவும் இதுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் என்ன ஆகுது, நமக்கு அதிகரிக்கும். விவசாய நிலங்கள்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய நைட்ரஜன் எல்லாம் அங்கிருந்து என்ன ஆகுது, எல்லா வாட்டர் பாடிஸ்க்கும் நமக்கு போகும், நீர்நிலைகள் எல்லாத்துக்கும் போகும். அந்த மாதிரி நமக்கு ஃபுல்லா பாஸ் ஆகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய என்ன அது சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாமே அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ இதுதான் ஹியூமன் இம்பாக்ட்ஸ்னால நமக்கு நைட்ரஜன் சைக்கிள்னால மனிதர்கள் என்ன மாதிரியான ஒரு தாக்கம் நமக்கு நைட்ரஜன் சுழற்சியில நம்ம என்ன அதுல பண்றோங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்பன். கார்பன் அப்படிங்கிறது நமக்கு எந்தெந்த ஃபார்மேஷன்ல இருக்கு, எல்லாத்துலயுமே கார்பன்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏர்த்ல இருக்கக்கூடியதுல நம்ம பூமியில எந்தெந்த வடிவத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா சார்கோல், டைமண்ட் அண்ட் தென் கிராஃபைட். இந்த மூணு விஷயமுமே என்னது, கார்பனால் ஆக்கப்பட்டது. சார்கோலும் சரி, டைமண்ட் அண்ட் தென் கிராஃபைட். சோ இந்த மூன்றுமே எதனால இருக்கு, எந்த வடிவத்துல நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஏர்த்ல கார்பன் அப்படிங்கிறது இந்த மூன்று வடிவத்திலையுமே நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சோ இந்த கம்பைன் ஃபார்மா இருக்கக்கூடியது நமக்கு வாயு நிலையில என்ன இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இந்த இதுலயுமே நமக்கு இருக்கு கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் கார்பனேட் சால்ட் உப்பு வடிவத்திலையும் நமக்கு கார்பன் அப்படிங்கிறது. சோ கார்பன் என்பது பல்வேறு வடிவத்திலையும் பூமியில கிடைக்குது. சார்கோல் அப்படின்னு சொன்னா கரின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அடுத்தது வைரம், டைமண்ட்ங்கிறது வைரம் சொல்லுவோம். அடுத்த ஒரு விஷயம் கிராஃபைட் அப்படிங்கிறதும் கார்பனினுடைய ஒரு சேர்மம். சோ இந்த மூன்று வடிவத்திலையுமே நமக்கு கார்பனாகப்பட்டது கிடைக்குது. அண்ட் தென் வெளியில நமக்கு கார்பன் மோனாக்சைடு, டை ஆக்சைடு, கார்பனேட் உப்பு, இந்த மாதிரியான கம்பைன் ஃபார்மேஷன், கார்பனும் ஆக்சிஜனும் இணைந்து வரக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு. இது ரெண்டும். கார்பனேட் சால்ட்டுங்கிறது கார்பன் வேற சில ஒரு தனிமத்தோடு சேர்ந்து உப்புக்களாக மாறி கார உப்புக்களாக நமக்கு கிடைக்குது. அண்ட் புரதம் அண்ட் தென் நியூக்ளிக் அமிலம் எல்லாத்துலயுமே கார்பன் இருக்கு. ஸோ கார்பன் என்பது வெளியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயுமே நமக்கு இருக்கு. ஒளிச்சேர்க்கை மூலமாக போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல நமக்கு அதுல கார்போஹைட்ரேட்டாக மாறுகிறது. அப்ப தாவரத்துல இருக்கக்கூடிய தாவர உண்ணிகளோ அல்லது விலங்குகளுக்கு எல்லாருக்குமே கார்பன் அப்படிங்கிறது நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒளிச்சேர்க்கை மூலமாக தயாரிக்கக்கூடியது எல்லாருமே நம்மளும் சாப்பிட்றோம், அனிமல்ஸும் சாப்பிட்றாங்க. அப்ப கார்பன் பிளான்ஸ்ல இருந்து அனிமல்ஸுக்கும் சரி ஹியூமன்ஸுக்கும் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. தாவரம் விலங்குகள் சுவாசித்தலும் போது என்ன பண்றோம், நம்ம கார்பன் டை ஆக்சைட அவங்க வெளியிடுறாங்க. இப்படிதான் நமக்கு கார்பன் சைக்கிள் அப்படிங்கிறது. கார்பன் வளிமண்டலத்துல ஒரு சைக்கிள்னா யார் யாரு எந்தெந்த ஒரு ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் அண்ட் அனிமல் டீகம்போஸ் ஆகுது இல்லைங்களா, புதையுடக்கூடிய நமக்கு புதையுண்ட தாவர விலங்குகள் அப்படின்னு சொன்னா ஃபாசில்ல இருந்தும் நமக்கு வெளியில வருது. அண்ட் தென் ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய ஸ்மோக்ல இருந்து படிம எரிபொருளை எரிக்கும் பொழுது வளிமண்டலத்துக்கு வரும். அதே போல விலங்குகளும் தாவரங்களும் சுவாசிக்கும் பொழுது வரும். பூமிக்கடியில் இருக்கக்கூடிய நிலக்கரி அதுல இருந்தும் நமக்கு வருது.
பிளான்ஸ் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஸோ இந்த எல்லா விஷயங்கள்லையுமே நமக்கு கார்பன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சைக்கிளிக் ஃபார்மேஷனா வருது. ஸோ இதுதான் கார்பன் சைக்கிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் நைட்ரஜன் சைக்கிள், பட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட், அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு கேள்வி. நீங்க பிக்சராகவும் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆஸ் வெல் அஸ் அந்த பாயிண்ட் வைஸ் நமக்கு சப்ஹெட்டிங் போட்டு என்ன பண்ணலாம், அதை ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, அல்லது ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் கூட இதை பத்தி கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.